Hi friends, welcome back to another video. நான் உங்க பிரகாஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓலா தரப்புல இருந்து லான்ச் ஆன ஓலா ரோட்ஸ்டர் எக்ஸ். இந்த ஒரு பர்టిక్యులர் மாடலோட என்னென்ன பேட்டரி வேரியன்ட் வருது, அது என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத டீடைலா பார்க்கலாம்னு இருக்கோம். சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு பர்టిక్యులர் வேரியன்ட் எடுத்துட்டிங்கன்னா 2.5 கிலோவாட் ஆர் 3.5 கிலோவாட் ஆர் 4.5 கிலோவாட் ஆர்ன்ட்டு 3 வேரியண்ட்டில் வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேஸ் வேரியண்டான 2.5 வந்து 92,223 ரூபாவும், ஹையர் வேரியண்டான 4.5 கிலோவாட் வந்து 1,12,977 ரூபாவும் வருது. 2.5 கிலோவாட் பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் ரேஞ்சும், ஹையர் வேரியண்டான 4.5 கிலோவாட் ஆர் வந்து 252 கிலோமீட்டர் ரேஞ்சும் தரும். அதேமாதிரி மேக்ஸிமம் ஸ்பீடாக நீங்கள் 118 கிலோமீட்டர் பர் ஆர் வந்து 4.5 கிலோவாட்லேயும், 2.5 கிலோவாட் ஆரில் வந்து 105 கிலோமீட்டர் பர் ஆறுன்ற ரேஞ்சை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2.5 கிலோவாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் பவராக 7 கிலோவாட்டும், டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 58 Nm. அது மட்டும் இல்லாமல் 0 to 40 கிலோமீட்டரை வந்து 3.4 செகண்ட்ஸ்லேயே எடுக்கும். டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக். அது மட்டும் இல்லாமல் ரைடிங் மோடு, எக்கோ, நார்மல், ஸ்போர்ட்டுன்ட்டு 3 மோடு வருது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IP67 கொடுத்துருக்காங்க ரேட்டிங். 350 வாட் ப்ளஸ் போர்ட்டபிள் சார்ஜரும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வீல் பேசிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே ட்ரம் வேரியண்ட்டில் தான் வருது. வீல் ஆனால் ஹாலாய் ப்ளஸ் ஃப்ரண்ட் வந்து 18 இன்ச்சும் ரியரில் வந்து 17 இன்ச்சும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும், ரியரில் வந்து ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வண்டியோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 127 kg இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் கிளியரன்ஸே உங்களுக்கு நல்லா அஃபோர்டபுளாகவே 180 mm ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓவராலாக வண்டியோட நீட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2015 mm, அகலம் வந்து 831 mm, ஹைட் வந்து ஒட்டுமொத்தமாக 1235 mm ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் கம்பெனி தரப்புலேருந்து 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக டிஜிட்டல் 4.3 inch LCD ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி மொபைல் ஃபோன், GPS, நேவிகேஷன் எல்லாம் இருக்குது. அதேமாதிரி ஸ்டாண்ட் அலாரம், லோ பேட்டரி இண்டிகேட்டர், அசட் வார்னிங் இண்டிகேட்டர் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபீச்சராக உங்களுக்கு கீலெஸ் லாக், அன்லாக், ரிவர்ஸ் மோட், க்ரூஸ் கண்ட்ரோல், பார்க்கிங் அசிஸ்ட் ப்ளஸ் மொபைல் ஆப் மானிட்டரிங்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து உங்களுக்கு LED ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெயில் லைட்டும் வந்து LEDலேயே கொடுத்துருக்காங்க. அசட் வார்னிங் லைட்டு இருக்குது, பாஸ் லைட் ப்ளஸ் டர்ன் சிக்னல் எல்லாமே வந்து LEDலேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹையர் வேரியண்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா 4.5 கிலோவாட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் இருக்கும், பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 வேரியண்ட்டுமே 5 கலரில் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் ஒயிட்டு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பைன் கிரீன், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லார் ப்ளூ, நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சில்வர், அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ராசைட்டுன்ட்டு 5 டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்து இந்த வண்டி வருது. லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்டைலிஷான லுக்லேயே இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பெட்ரோல் டேங்காண்ட நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேசஸை பொறுத்த வரைக்கும் டபுள் கிரெடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பில்டு குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓவராலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா சைடுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓலா தரப்பில் இருந்து 1000 தான் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் அவங்களோட நிறைய கம்ப்ளைண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. போன டைம் வீடியோலேயே ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவங்க 1000 தான் வந்து பண்ணியிருந்தாலும் சர்வீஸுக்கு வந்து நம்ம ஆஃப்ரிக்கா வரைக்கும் போகணுன்ற மாதிரிலாம் கலாச்சி விட்டுருந்தாரு. பட் ஸ்டில் அவங்க எதுவுமே வந்து காதில் வாங்கிக்காமல் அவங்க தரப்பில் இருந்து அடுத்தடுத்த மாடலை வந்து லான்ச் பண்ணுற அதே ஆர்வத்தை அவங்க சர்வீஸ் தரப்புலையும் கொடுத்தா அவங்களோட சேல்ஸ் வந்து நல்லாவே இன்னும் நல்லா போகுன்றது தான் என்னோட கருத்து. மேபி உங்களோட கருத்து வேறு மாதிரியும் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஓலா ரோட்ஸ்டரை சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா எந்த ரீசனுக்காக வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட நம்மளோட பயணம் தொடரட்டும். அதேமாதிரி உங்களோட சப்போர்ட்டை எப்பயும் போல் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் இஸ் பை ஃப்ரம் பிரகாஷ்.